ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாமா? சிக்கன் குருமா வச்சாலே எங்கள் வீட்டில் பணியாரம் தான் செய்வாங்க. செம்ம காம்பினேஷனாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். யாரெல்லாம் இந்த காம்பினேஷனில் சாப்பிடுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதை எப்படி செய்யுங்கிற மெஷர்மெண்ட்டை வீடியோவில் வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய எண்ணமாக எடுத்துகிட்டு அதில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றின பிறகு பட்டை, ஏலக்காய், லவங்கம் அதெல்லாம் போட்டு வதக்கிக்கிறோம். சோம்பு அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை மட்டும் போட்டு இதில் வதக்கிக்கிறோம். நல்லா கொத்தமல்லி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு மட்டும் தனியாக அரைச்சி ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா இந்த பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு நம்ம இதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வச்சிடணும்ல, அது ரெண்டுத்தையுமே ஒன்றாவே அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். இதோட பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். கொஞ்சம் உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கணும், வெங்காயம் கலந்துருக்கனால சீக்கிரம் வதங்குறதுக்கு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறோம், மிளகாப்பொடி ஒரு ஸ்பூனு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான மெஷர்மெண்ட்டில் தான் நான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? கண்டிப்பாக அது செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த குருமாவில். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தயிர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்கூப் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா வதக்கின பிறகு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு குருமா கொஞ்சம் புளிப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் ஃப்ரெஷ்ஷான கர்ட் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுக்காக ஒரு அரை லெமனும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா சிக்கன் வெந்த பிறகு தேங்காவையும் பாதாமையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கலந்து ஒரு கொதி விடுங்க. தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்க வேணாம். இது பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இல்லாத மாதிரி இருக்கும். ஆறிடுச்சுன்னா ரொம்ப திக்காயிரும். ஏன்னா உருளைக்கிழங்குலாம் நம்ம போட்டிருக்கனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இறக்குறப்ப புதினா போட்டு இறக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.